Hi girls, this is your science ma'am. In today's class, I am going to teach you the topic chemical equation. You all take page number 133 in your textbook and watch my video. A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. First, you should know what is chemical reaction. Chemical reaction is nothing but a chemical change. நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்தில் படிச்சிருக்கீங்க இல்லையா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ்னு அந்த கெமிக்கல் சேஞ்சு தான் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம ஷார்ட்டாக குறிப்பிடுறது தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத சென்டென்ஸாக எழுதுறதுக்கு பதிலாக அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸோட சிம்பிளோ அல்லது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவையோ யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், hydrogen gas combines with oxygen gas and produce water. It's a compound. ஹைட்ரஜன்கிற எலமெண்ட்டும் ஆக்சிஜன்கிற எலமெண்ட்டும் சேர்ந்து வாட்டருங்கிற ஒரு காம்பவுண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படி நீங்கள் சென்டென்ஸாக எழுதுறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அதே சென்டென்ஸை H2 + O2 gives water H2O அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன். சிட்லியா, கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. Every chemical equation has two components. எந்த chemical equation எடுத்துட்டிங்கனாலும் அதில் ரெண்டு components இருக்கும், reactants and products. Reactants are the substances that take part in a chemical reaction and the products are the substances that are formed in a chemical reaction. ரியாக்டன்ஸுங்கிறது என்னென்னா அந்த ரியாக்ஷனில் அந்த கெமிக்கல் சேஞ்சில் இன்வால்வ் ஆகக்கூடிய பங்கெடுத்துக்கக்கூடிய பொருட்கள், அதுதான் ரியாக்டன்ஸு. ப்ராடக்ட்ஸுங்கிறது என்னென்னா இந்த ரியாக்டன்ஸ் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி ஒன்றோட ஒன்று வினை புரிஞ்சு புதுசாக கிடைக்குது இல்லையா, புதுசாக உருவாகக்கூடிய பொருள் தான் வந்து ப்ராடக்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் H2O அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்டன்ஸு. புதுசாக கிடைக்கிறது எது? வாட்டர். அந்த வாட்டர் வந்து ப்ராடக்ட். கிளியரா? ஸோ reactants and products are the two components of chemical equation. Next, we are going to see about steps involved in writing the skeleton equation. What are the steps we have to follow while writing the chemical equation? ஒரு chemical equation எழுதுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Before writing the balanced equation of a chemical reaction, skeletal equation is written. அதாவது balanced equation எழுதுறதுக்கு முன்னாடி, balanced equation என்னென்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ஸு, ப்ராடக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் நம்பர், மாலிக்யூல் நம்பர், இதெல்லாம் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ரியாக்டன் சைடும் ஈக்குவலாக இருக்கணும், ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி எழுதுறது தான் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரஃபாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் H2 + O2 gives H2O அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் நம்பர் பார்க்கணும். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ரியாக்டன் சைடு எத்தனை இருக்குது, இந்த ப்ராடக்ட் சைடு எத்தனை இருக்குதுன்னு ஈக்குவலைஸ் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். Do you understand? Before writing the balanced equation of a chemical reaction, skeletal equation is written. Now we are going to see what are the steps involved in writing the skeletal equation. ஒரு skeletal equation எழுதணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம சிம்பிள்ஸ் எழுதணும். ரைட் த சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலே ஆஃப் ஈச் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஜாயின் தெம் பை ப்ளஸ் சைன். அதாவது இப்போ ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரியாக்டன்ஸோட சிம்பிள்ஸ் எழுதணும். சிம்பிளோ அல்லது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவோ எழுதணும். அதுக்கு இடையில் வந்து ப்ளஸ் சைன் போடணும். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சேர்ந்துங்கிறதுக்கு தான் ப்ளஸ் போடுறோம். H2 + O2 gives H2O. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரியாக்டன்ஸோட சிம்பிள்ஸோ அல்லது ஃபார்முலாவோ எழுதி அதை ரெண்டு இருக்கா, மூணு ரியாக்டன்ஸ் இருக்கா, 4 ரியாக்டன்ஸ் இருக்கோ, அதை நம்ம வந்து ப்ளஸ் போட்டுகிட்டே வரணும், ஆட் பண்ணிகிட்டே வரணும், ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். ஃபாலோ தெம் பை அன் ஆரோ. இப்போ ரியாக்டன்ஸ் எழுதிட்டோம், சிம்பிள்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஆரோ மார்க் போடணும். அது எதுக்காகனா, இந்த ரியாக்டன்ஸ்லாம் சேர்ந்து இந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்குது, கிவ்ஸ், ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அதை குறிப்பிடுறதுக்கு தான் ஆரோ மார்க்கு.
ஸோ த செகண்ட் ஸ்டெப் வந்து ஆரோ மார்க் போடுறது. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ரைட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஆரோ த சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலே ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்ஸு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி சிம்பிள்ஸ் ரியாக்டன்ஸ் எழுதணுமோ அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும், ப்ராடக்ட்ஸோட சிம்பிள்ஸோ ஃபார்முலேவோ எழுதணும். கிளியரா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆரோ மார்க்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன எழுதணும், ரியாக்டன்ஸோட சிம்பிள்ஸோ அல்லது மாலிகுலர் ஃபார்முலேவோ எழுதணும். இஃப் த ப்ராடக்ட் இஸ் எ கேஸ் இட் ஷுட் பி ரெப்ரசன்டட் பை அப்வர்ட் ஆரோ அண்ட் இஃப் இட் இஸ் எ precipitate இட் ஷுட் பி ரெப்ரசன்டட் பை டவுன்வர்ட் ஆரோ. இப்போ புதுசாக உருவாகக்கூடிய அந்த விளைபொருள் ப்ராடக்ட் வந்து கேஸாக இருந்துச்சுன்னா அதனோட சிம்பிள் போட்டு பக்கத்தில் அப்வர்ட் ஆரோ மார்க் போடலாம். சப்போஸ் அது ப்ரிசிபிடேட்டாக இருந்துச்சுன்னா, ப்ரிசிபிடேட்னா வீழ்படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வாட்டரில் சாயிலை கலக்கணும்னா சாயில் கரையாமல் அப்படியே அடியில் போய் தங்கிருமா, மாவு அரிசி மாவு கலந்தோம்னா அரிசி மாவு கரையாமல் அப்படியே டெபாசிட் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது டெபாசிட் ஆச்சுன்னா, ப்ராடக்ட் வந்து டெபாசிட் ஆச்சுன்னா அதுதான் ப்ரிசிபிடேட்டாக இருந்தால் டவுன்வர்ட் ஆரோ மார்க்கு மென்ஷன் பண்ணலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தீஸ் ஆர் த 4 steps. The equation, so by following these steps we can write a equation. அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா skeletal equation or unbalanced equation சொல்கிறோம். கிளியரா? Once again I'll repeat all the steps. Write the symbols and formulae of each of the reactants on the left hand side and join them by plus sign. Follow them by an arrow which is interpreted as gives or forms. First என்ன பண்ணணும், ரியாக்டன்ஸோட எல்லாம் சிம்பிள்ஸோ அல்லது மாலிகுலர் ஃபார்முலாவோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஆரோ மார்க் போடணும். அந்த ஆரோ மார்க் எதை குறிக்குது, gives or forms. இது ரெண்டும் சேர்ந்து இதை தருது அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும், ப்ராடக்ட்ஸோட சிம்பிள்ஸோ அல்லது ஃபார்முலாவே எழுதணும். தென் ஃபோர்த்து பாயிண்ட் என்னது, இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து கேஸாக இருந்துச்சுன்னா அதனோட சிம்பிள்க்கோ அல்லது மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு பக்கத்தில் அப்வர்ட் ஆரோ மார்க் போடணும். ப்ரிசிபிடேட்டாக இருந்தால் டவுன்வர்ட் ஆரோ மார்க் போடணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எழுதக்கூடியது தான் வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது, ஈக்குவலைஸ் பண்ணுறது, அதுதான் பேலன்சிங் chemical equation. According to law of conservation of mass, the total mass of all the atoms forming the reactants should be equal to that of all the atoms forming the products. Law of conservation of mass அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லா படி பார்த்திங்கன்னா the total mass of all the atoms forming the reactants, அதாவது ரியாக்டன்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். Do you understand? According to law of conservation of mass, the total mass of all the atoms forming the reactants should be equal to that of all the atoms forming the products. அதாவது ரியாக்டன்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஆட்டம் மாஸும் ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடிய ஆட்டம் மாஸும் ஈக்குவலாக இருக்கணும். திஸ் law will hold good only when the number of atoms of all types of elements on both sides is equal. இந்த law வந்து எப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸு, அதாவது ரியாக்டன்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லையுமே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் அங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் கரெக்டாக இருக்கும். Clear? A balanced chemical equation is one in which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of the element on the ப்ராடக்ட் சைடு. இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, ஒரு ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டமும் ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டமும் ஈக்குவலாக இருக்கணும். கிளியர்? நெக்ஸ்ட் we are going to see about the methods we should use to balance a chemical equation. என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are many methods of balancing a chemical equation. Trial and error method, fractional method and odd number even number method are some of them. While balancing a chemical equation, following points are to be borne in mind. இப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா சில பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இனிஷியலி த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எலமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த skeleton equation should be counted. இப்போ ஒரு skeleton equation எழுதிட்டோம், எழுதுனதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும்.
That is the first step. புரிஞ்சுதா? Initially, the number of times an element occur on both sides of the skeleton equation should be counted. An element which occurs least number of times in reactant and product side must be balanced first. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் 2 எலமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேக் பார்ட் பண்ணுது 2 எலமெண்ட் வந்து வினை புரியுது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா எந்த எலமெண்ட் வந்து லீஸ்ட் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் பண்ணணும். லீஸ்ட் நம்பர்னு அது குறைவாக இருக்குது, ஒரு டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? an element which occurs least number of times in reactant and product side must be balanced first. Then elements occurring 2 times, element occurring 3 times and so on in an increasing order must be balanced. புரிஞ்சுதா செகண்ட் பாயிண்ட்டு? 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 3 எலமெண்ட்ஸில் எதை ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? எந்த எலமெண்ட் வந்து லீஸ்ட் நம்பரில் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் இருக்கிறது, அடுத்து 3 டைம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகணும். when 2 or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. இப்போ 2 அல்லது 3 எலமெண்ட் இருக்குன்னா 2 or more elements சேம் டைம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா எந்த எலமெண்ட் வந்து மெட்டாலிக் எலமெண்ட்டாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இஃப் மோர் தேன் 1 மெட்டல் ஆர் நான் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட் தென் எ மெட்டல் ஆர் நான் மெட்டல் வித் ஹையர் அட்டாமிக் மாஸ் இஸ் பேலன்ஸ்டு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சப்போஸ் 2 மெட்டல் இருக்குது அல்லது 2 நான் மெட்டல் இருக்குது அப்படின்றதுன்னா அதனோட அட்டாமிக் மாஸை பார்த்து எதுக்கு ஹையர் அட்டாமிக் மாஸ் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த தேர்ட் பாயிண்ட்? when 2 or more elements occur same number of times, the metallic element is 2 அல்லது 3 எலமெண்ட் வந்து சேம் டைமில் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குன்னா எந்த எலமெண்ட் வந்து மெட்டலோ அது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும். சப்போஸ் 2 எலமெண்ட்ஸுமே மெட்டலாக இருக்குது அல்லது 2 எலமெண்ட்ஸுமே நான் மெட்டலாக இருக்குன்னா அதனோட அட்டாமிக் மாஸ் பார்த்து ஹையர் அட்டாமிக் மாஸ் எது இருக்கோ அதை தான் பேலன்ஸ் பண்ணணும். கிளியர்? த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிட்டன் ஆஸ் கோஎஃபிஷியன்ட். அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எத்தனை நம்பர் 2 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதா 3 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதாங்கிறத வந்து நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக எழுதிடணும், ஃப்ரண்ட்டில் எழுதிடணும். த ஃபார்முலா ஷுட் நாட் பி சேஞ்ச் டு மேக் த எலமெண்ட்ஸ் ஈக்குவல். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ H2O அப்படின்னா இந்த H2O2 gives H2Oன்னு இருக்குது, இங்கே O2ன்னு போட்டிருப்போம், இங்கே H2Oன்னு ஒரே ஒரு O தான் போடுவோம். அதுக்காக H2Oங்கிறத நம்ம இந்த சைடு H2O2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு O2 2 ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 1 ஆட்டம் தான் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணக்கூடாது? H2O2ன்னு எழுதக்கூடாது. ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் ஒன்லி ஃபார் மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட். அதே ஃப்ராக்ஷனல் மெத்தட் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டில் பார்த்தோமே, அந்த ஃப்ராக்ஷனல் மெத்தட் வந்து எலமெண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுமே ஒழிய காம்பவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. Now let us balance the equation for the reaction of hydrogen and oxygen which gives water. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர் ஆக்சிஜன் அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டெப் 1 என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன். ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் என்னது? ஹைட்ரஜனோட சிம்பிள், ஆக்சிஜனோட சிம்பிள், வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா, இதை எழுதுறீங்க. அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். H2 + O2 gives H2O. இது பேலன்ஸ் பண்ணாதது, அதுதான் ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட் வந்து லீஸ்ட் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். Select the element which is to be balanced first based on the number of times an element occurs on both sides of the skeleton equation. சொன்னாலே எந்த எலமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது எந்த எலமெண்ட் வந்து லீஸ்ட் நம்பரில் போத் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் இருக்கும் போத் சைட்ஸை. ஹியர் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் பி கிவன் டு oxygen, preference to be given to oxygen because it has higher atomic mass. இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சிஜனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா ஹைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு தான் அட்டாமிக் மாஸ் அதிகம். ஸோ ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். டு பேலன்ஸ் ஆக்சிஜன் புட் 2 before
H2O ஆக்சிஜனை தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 ஆட்டம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் 2 ஆட்டம்ஸ் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 2ஆல் 2 முன்னாடி போட்டுக்கணும், H2Oக்கு முன்னாடி 2 போட்டுக்கணும். கிளியரா? ஸோ H2 + O2 தட் கிவ்ஸ் 2H2O. டு பேலன்ஸ் ஹைட்ரஜன், இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 × 2 H2ல் 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு 2 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை வரும்? 4 வரும். 2 × 2 4. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டு பேலன்ஸ் ஹைட்ரஜன் put 2 near hydrogen on the left hand side. Clear? So 2H2 + O2 that gives 2H2O. Now on both sides number of hydrogen atoms is 4 and oxygen atoms is 2. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா hydrogen atom வந்து 4 இருக்குது, oxygen atom is 2. Thus the chemical equation is balanced. Clear-ஆ? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we are going to see about information conveyed by a balanced chemical equation. இப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்னென்ன தகவல்கள் தெரியும், ஒரு ஈக்குவேஷன்னா அது என்னென்ன இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் gives us both qualitative and quantitative information. ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்னா அது என்னென்ன அது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் gives us qualitative and quantitative information. குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த எலமெண்ட்டோட நேமு, சிம்பிள்ஸ், ஃபார்முலே, என்னென்ன ரியாக்டன் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத அந்த பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன். கிளியரா? இட் கிவ்ஸ் அஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் நேம்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலே ஆஃப் த ரியாக்டன் மாலிகுல்ஸ் டேக்கிங் பார்ட் இன் த ரியாக்ஷன் அண்ட் தோஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மாலிகுல்ஸ் ஃபார்ம்ட் இன் த ரியாக்ஷன். எந்தெந்த மாலிகுல் வந்து அந்த ரியாக்ஷனில் பங்கெடுத்துக்குது, டேக்கிங் பார்ட்னர் அது பங்கெடுத்துக்குது, இதெல்லாம் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதோட நேமு, அந்த டீட்டெயிலாம் சொல்கிறதுலேயே அதுதான் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன். அடுத்து குவான்டிடேட்டிவ்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம் டேக் பார்ட் பண்ணுது, எத்தனை மாலிகுல்ஸ் டேக் பார்ட் பண்ணுது, பங்கெடுத்துக்குது, எத்தனை மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் நம்பரை கொடுக்கறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். We also can get quantitative information like the number of molecules or atoms of the reactants and products that are taking part in the reaction. கிளியரா? ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது வந்து நமக்கு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஹவவர் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் டஸ் நாட் கன்வே த ஃபாலோயிங். என்னதான் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து அதை நமக்கு கன்வே பண்ணுறதில்ல. என்னெல்லாம் கன்வே பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸு, அதாவது இந்த ரியாக்டன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து ஈக்குவேஷன் வந்து நமக்கு கன்வே பண்ணுறதில்ல. தென் ஹீட் சேஞ்சஸ், அதாவது ஹீட் லிபரேட் ஆகுதா அல்லது ஹீட் அப்சார்ப் ஆகுதா அப்படிங்கிறதும் கன்வே பண்ணாது. தென் கண்டிஷன்ஸ், என்ன டெம்பரேச்சர், என்ன ப்ரெஷர், என்ன கேட்டலிஸ்ட்டு, ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், எவ்வளோ ப்ரெஷர் வேணும், என்னென்ன கேட்டலிஸ்ட் வேணுங்கிறதையும் அது கன்வே பண்ணாது. தென் கான்சன்ட்ரேஷனையும் கன்வே பண்ணாது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ். தென் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் which does not convey by the chemical equation. So clear to you? So till now we discussed about what is chemical equation, what are the steps in writing the skeleton equation, how to balance chemical equation, and what are the informations conveyed by a balanced chemical equation. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்தாலாம் புரியாது, 2 or 3 times வந்து நல்லா கேளுங்க. புக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வீடியோலேயே அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதை ரீட் பண்ணிகிட்டே நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளுங்க. கேட்டிங்கன்னா நல்லா புரியும். அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ்.